Some curses are not meant to be seen. சில நாட்களுக்கு முன்பு யாரோ வந்து சொன்னாங்க, உனக்கு பில்லி சூனியம் வச்சிருக்காங்கன்னு. அது வெறும் ஒரு கதையா இல்லை ஒரு எச்சரிக்கையா? எஸ் கைஸ், வெல்கம் பேக் ஆன் another episode on the Dark series. இன்னைக்கு நம்ம பேச போகிறது பில்லி சூனியத்தை பற்றி தான். ஒரு நாள் ஒரு குடும்பம் வந்து சொல்கிறாங்க, வீட்டில் திடீர்னு விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு. திடீர்னு கதவு திறக்குது, திடீர்னு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தானாக விழுது. தூங்கிட்டு இருக்கும்போது கூட யாரோ நம்ம மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மாதிரியான ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு கனவு மீண்டும் மீண்டும் அதே கனவு மாதிரி வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் மாறி மாறி எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. கையில் காசு தங்க மாட்டேங்குது, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. யாரு கூடயாவது எப்பயாவது ஏதாவது ஒரு சண்டை வீட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த நேரத்தில் யாராவது வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே, இது நார்மல் கிடையாது, சம்திங் இஸ் ராங் சம்வேர்னு, அந்த ஒரு சென்டென்ஸ் என்டையர் சிச்சுவேஷனையே ஒரு நொடியில் மாற்றிடும். பழைய காலத்தில் ஒருத்தவங்களை குறி வச்சு ஏதாவது செய்யும்போது சில பொருட்களை தான் பயன்படுத்தி செயல்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பொம்மை, ஒரு துணி அல்லது முடி, நகம், இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துவாங்க. சில நேரத்தில் நம்ம வீட்டு வாசப்படியில் கூட நிறைய விசித்திரமான பொருட்களை கூட யாராவது வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. சில பேர் அந்த பொருட்களை அவங்க வீட்டு வெளியே பார்க்கும்போது, இது எனக்காகவா வச்சுருக்காங்கன்னு ஒரு கேள்வியை மனசில் வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்கோம். அந்த கேள்வி தான் அவன் பயத்தின் ஆரம்பம். பில்லி சூனியத்தில் ஒரு ஸ்கேரியான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பொருட்கள் கிடையாது. பொம்மையா, முடியா, நகமா, இந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. அந்த பில்லி சூனியத்தை யார் வச்சிருப்பான்னு தெரியாத அந்த ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு பயத்தை கொடுக்கும். ஏன்னா அது யாராக வேணாலும் இருக்கலாம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், நம்ம நெய்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள, ஏன் நம்மளே அறியாத ஒரு நபராக கூட இருக்கலாம். யாருன்னு தெரியாத பட்சத்தில் இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து நம்ம சந்தேகப்படுவோம், மறுநாள் இன்னொருத்தரை. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். பார்க்குற எல்லாமே நம்ம கண்ணுக்கு தப்பாக தான் தெரியும். பட் வாட் இஸ் த ரியல் ஹாரர்? பில்லி சூனியம் நம்மக்கிட்ட முன்னாடி வந்து நின்று நான் தான் சூனியம்னு சொல்லாது. அது பல பாதைகளின் வழியே நம்ம மனசுக்குள்ளே வந்து சேரும். ஒரு சந்தேகமாக வரும், ஒரு பயமாக வரும், ஒரு கனவாக கூட வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம மனசு தான் மீதி கதையை சித்தரிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சூப்பர் நேச்சுரல் ப்ராக்டிசஸ் ஒரு மனிதனோட வாழ்க்கையை பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா அதற்கு அறிவியல் ஆதாரம் கிடையாது. ஆனால் இந்த நம்பிக்கைகள் பல தலைமுறைகளாக வாழ்ந்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம கதை ஒரு பேய் கதைன்னு மட்டும் நினைக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற மனிதனோட அனுபவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது, இல்லை அது வெறும் பிரம்ம, நீ ரொம்ப யோசிக்கிற, நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற, இல்லை இது வந்து சும்மா நேச்சுரலாக நடந்திருக்கோன்னு சொல்லாமல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றிரவு உங்கள் வீட்டுக்கு வெளியே யாராவது நடந்து போகிற சத்தம் கேட்டுச்சுன்னா கதவை திறக்காதீங்க. உங்கள் பேரை யாராவது கூப்பிட்டாங்கன்னா உடனே பதில் சொல்லாதீங்க. உங்கள் வீட்டு வாசப்படியில் உங்களுக்கு தெரியாத ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை போய் தொட்டு பார்க்காதீங்க. ஏன்னா அது வெறும் பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு கோஇன்சிடென்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் மனசு சொல்கிற மாதிரி அது வேற ஏதாவது கூட இருக்கலாம். ஆனால் அந்த நொடி நீங்கள் தனியாக நின்று யோசிக்கும்போது, இது என்னான்னு உங்கள் மனசுக்கிட்ட நீங்களே கேட்கும்போது உங்கள் மனசில் எழுற அந்த பயம் மட்டும் உண்மையாக இருக்கும். பில்லி சூனியம் ஒரு மனிதனின் பற்றிய கதைதானா, அல்லது மனிதனிடம் இருக்கும் பலவீனமான பயத்தை பற்றிய ஒரு கதையா? அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் டியூனிங் ஆன் another dark series on the voice. இன்றைக்கி பில்லி சூனியத்தை பற்றி நம்ம பேசணும், அதை கொஞ்சமாவது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சில நேரத்தில் நம்மளோட பயம் என்ன தெரியுமா? எதையாவது பார்த்துருவோமோ, அது இல்லைங்க, பார்க்கக்கூடாததை பார்த்துருவோமோன்ற அந்த பயம்தான் நம்மக்குள்ள எப்போதுமே இருக்கும். சில நேரத்தில் இருள் நம்ம தேடி வராது, நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் த வாய்ஸ். தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன் அண்ட் ஆல் see you guys on my next episode. பில்லி சூனியம் பெரும் கதையா, இல்லை உன்னை தேடி வரும் ஒரு எச்சரிக்கையா?